100 டேஸா ஒருத்தர் ரிஜெக்ட் மட்டும் ஆயிட்டு இருந்திருக்காரு. டெலிபரேட்டா. நான் ரிஜெக்ட் ஆகணும், எனக்கு நோ கிடைக்கணுன்றதுக்காகவே, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட போய் கடன் கேட்கறது, ரெஸ்டாரண்ட்ல போய் பர்கர் ரீஃபில் பண்ணி கேட்கறதுன்னு நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் பேரு ஜியா ஜியங். அவரோட டெட் டாக் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இது எதுக்காகன்னா, இத ரிஜெக்ஷன் தெரப்பின்னு சொல்றாங்க. நம்ம ரிஜெக்ட் ஆகி ஆகி பழகிட்டோம்னா, நமக்கு அதோட பயம் போயிடுமாம். ரிஜெக்ஷன் டசன்ட் கில் யூ ரைட்? அது நடக்கிறதுனால எதுவுமே ஆக போறதில்ல. அதனால நமக்கு கண்டிப்பா ஒரு லேர்னிங்ஸும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஆனா நம்ம அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனே நெறைய விஷயம் ட்ரை பண்ணவே மாட்டோம். ஒரு மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், எதுவுமே பண்ண மாட்டோம். பட் இந்த மாரி ரிஜெக்ட் ஆகி ஆகி பழகிட்டா, அது தானா பழகிடும்ன்றதுக்காக அவர் இத ட்ரை பண்ணியிருக்காரு. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. ஆல்சோ இந்த தெரப்பிலாம் இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு இது நடந்திருக்கு. கன்டினியூஸா இன்டர்வியூஸ்ல ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தம்போது, எனக்கு அது நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு புது ஆளா தான் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். என்னோட இன்பாக்ஸ் ஃபுல்லா அன்பார்ச்சுனேட்லி மெயிலா இருக்கும். இட்ஸ் ஓகே. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ கூட நான் புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன். ரிஜெக்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஷேப்ஸ் அஸ் தான். அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப மோசமானது. அதுக்கப்புறம் நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணாததுக்கு. எதுவா இருந்தாலும் இப்பவே ட்ரை பண்ணிருங்க. இப்பவே அந்த மெயில சென்ட் பண்ணிருங்க. இப்பவே அந்த கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. That's how we will build confidence. Bye bye. Until next video.